பன்னீர் 65 நான்வெஜ் சாப்பிட முடியாத சிச்சுவேஷன்ல நமக்கு கை கொடுக்குற ஒரு ஃப்ரெண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பன்னீர் 65 தான். பன்னீர் வாங்கிட்டு ஆனா என்ன செய்யறதுன்னு யோசனையா இருந்தா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்னைக்கு 200 கிராம் ஆஃப் பன்னீர் எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி கியூபா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பன்னீர்ல நம்ம பண்ற மேஜர் மிஸ்டேக்ஸ் ஃப்ரீசர்ல வைக்கிறது, அதை பண்ணாதீங்க. ஆல்சோ ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு 65 மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மைதா வேணும்னா 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணல. 1 டீஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில், அப்புறம் கொஞ்சம் போல கருவேப்பிலை, ஒரு 2 கொத்து. இப்போ இதை கையிலே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையுமே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லெமன் ஜூஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி பன்னீரை கொஞ்சம் புளிப்பா இருக்க மாதிரி ஃபீல் வரும், அதனால நான் லெமன் சேர்க்கல. இப்போ இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் போல அப்படியே ரெஸ்ட்ல விட்டுறலாம். கடாயில எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடா வந்ததும் மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு பன்னீர் பீஸா சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போதே ஒருத்தரும் பிரிச்சு விட்டுருங்க, அப்புறம் உங்களால பிரிக்கவே முடியாது, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. மீடியம் ஃபிளேம்லயே வச்சுட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி கோல்டன் பிரவுன் வந்ததும் எடுத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பன்னீர் 65 ரெடி. பசங்களோட ஈவினிங் ஸ்நாக்கு தக்காளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம்க்கெல்லாம் சைட் டிஷ்ஷா இது எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் இந்த பன்னீர் 65. ஆல்சோ இது புரோட்டீன் ரிச், ஸோ கண்டிப்பா உங்க கிட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. இன்னொரு ரெசிபியோட அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றேன். ஆல்சோ இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதை விட முக்கியம், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.